இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? மித்ரா, வா வா அங்க வா. வா வா பொறுமையா. பாத்து பாத்து மெதுவா. பாத்து. மித்ரா, ஒன்னும் ஆகல தானே? பாத்து பாத்து மெதுவா. இல்ல, கால் நல்லா வலிக்குது. என்னால ஆட முடியாதுன்னு தோணுது. ஐயோ, இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். முதல்ல நீங்க போய் உட்காருங்க. போங்க. சேர் எடுத்துட்டு வாங்களே. ஓகே. பாத்து. அப்படியே இரு. ஆதி, இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சா தானே உங்க கம்பெனிக்கு மரியாதையா இருக்கும். கரெக்ட் தான். ஆனா எப்படி மித்ராக்கு தான் இப்படி ஆயிடுச்சு? ஐ நோ. நம்ம வேணா வேற யாரையாவது உங்க கூட ஆட வைக்கலாமா? நோ நோ நோ. இல்ல இல்ல, அது எப்படி முடியும்? நாங்க தோத்து போயிட்ட மாதிரியே இருக்கட்டும். வேற யாரோ ஆடுறத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதெல்லாம் கூடவே கூடாது. ஏன் மித்ரா அப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, இது கேமே கிடையாது. வேவ் லென்த், வேகாத லென்த்னு ஏதேதோ சொல்றீங்க. ஹலோ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த கேம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். உங்களுக்கும் ஆதிக்கும் நடுவுல எந்த கெமிஸ்ட்ரியும் இல்ல போல. அதனாலதான் நீங்க ஆரம்பத்துல இருந்தே சரியாவே ஆடல. கடவுளா பார்த்து நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. அதை பயன்படுத்திக்கிட்டு பேசாம இருங்க. அதை விட்டுட்டு கேம்ஸ் மட்டும் குறை சொல்லாதீங்க, ஓகே? நான் அப்படிதான் பேசுவேன். இதெல்லாம் ஒரு கேமே கிடையாது. அப்படி யாராலையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரே நேரத்துல ஆடவே முடியாது. இந்த கேமோட டாஸ்கே டான்ஸ கம்போஸ் பண்ணாம ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது தான். அதத்தான் ட்வின் மைண்ட்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நினைக்கிறத இன்னொருத்தர் செகண்ட்ஸ்ல செய்யணும். அதான் அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங்க எக்ஸ்போஸ் பண்ணும். ஹலோ மேடம், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சும்மா பேசாதீங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒரு மண்ணும் இல்ல. அப்படிலாம் யாராலையும் பண்ணவும் முடியாது. அப்படியா? ஓகே, இப்போ அத நான் நிரூபிச்சு காட்டுறேன். அவளை ஓவரவா பேசுறேன். இரு, உன்னை வச்சுக்கிறேன். ஆதி, உங்களுக்கு எங்க மித்ராவை தவிர வேற யாரும் க்ளோஸா ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையா உங்களுக்கு? கூட ஒர்க் பண்றவங்க, உங்களை புரிஞ்சு வச்சிருக்கிறவங்க, உங்க வேவ்லென்த்தோடவே இருக்கிறவங்க, அப்படி யாராவது இருந்தா கூப்பிடுறீங்களா? அக்கா, எங்க பாரதி அண்ணி ஆதி என்ன வேவ்லென்த்ல கரெக்டா இருப்பாங்க.